ரோலிங் ஆக்ஷன். ரியாக்ஷனோட நீங்க பண்ணுங்க. அங்கலாம் போய் ஒளியவே ஒளியாதீங்க. நான் 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். நான் ஃபியூச்சர் ஃபிலிம் எடுத்திருக்கேன். இந்த ஃபியூச்சர் ஃபிலிம் எடுத்தது வந்து ஒரு ஸ்கூல் சப்ஜெக்ட் மாதிரி எடுத்திருக்கோம். ஆனா இவ ஃபேஸ் தெரியக்கூடாது. என் தங்கச்சிக்கு அவங்க அப்பா அம்மா வந்து பிரிஞ்சுட்டாங்க. அந்த ஃப்ரெண்டு ஸ்கூலுக்கு வரல. இந்த ரியலாக நடந்ததை நான் ஒரு ஸ்டோரியாக சொன்னேன். கொஞ்சம் பெருசாக லென்த் பண்ணி நாங்கள் ரெடி பண்ணி ஒரு படமாக எடுத்துட்டோம். அடுத்தது மலைக்கு சாரல் அடித்தா அது கொஞ்சம் சேலத்தில் ரோலிங் கேமரா ஆக்ஷன் என்று சொல்லி முழுநீள திரைப்படத்தை இயக்கிய அரசு பள்ளி மாணவி. திரைப்படத்திற்கு கதை எழுதி படத்தை இயக்கி அசத்திய அரசு பள்ளியில் பயிலும் 7ஆம் வகுப்பு மாணவி. ரோலிங் ஆக்ஷன். திரைப்படத்தில் நடித்த நடிகர்களுக்கு காட்சிகளை விலக்கி நடிக்க வைத்து படத்தில் தானும் நடித்தும் வியக்க வைத்துள்ளார். இது குறித்த செய்தியை தற்போது பார்க்கலாம். பாப்பா நீ இவள பாரு. ரெண்டு கையில பிடிக்காது தெரியுற மாதிரி ஒரு கையில அவ்வளவுதான். ரெண்டு கையில பிடிக்காது. என்னன்னா ஊஞ்சல் விளையாடுற மாதிரி ஷாட். நீ என்ன பண்றேன்னா ஆமா டாடி இவ உட்கார்ந்து விளையாடுற இங்க பாரு இங்க பாரு வச்சுக்கலாமா? ஆனா இவ ஃபேஸ் தெரியக்கூடாது. இதுதான் டேக் போடு. நீங்க அவரை பார்த்தோன்னே அங்கெல்லாம் போய் ஒளியவே ஒளியாதீங்க. நீங்களாம் சடசடன் வந்துடுங்க. இதோட நாங்க கட் பண்ணிடுவோம். அவ்வளோதான். ரியாக்ஷனோட நீங்க பண்ணுங்க. தேடுங்க நல்லா. படத்தை தேடுங்க நல்லா தேடுங்க. நீங்க தேடிங்கன்னா நல்லா என் பேர் பிரகீமா. நான் 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறேன். நான் ஒரு ஃபியூச்சர் ஃபிலிம் எடுத்திருக்கேன், கமலியின் எதிர்காலம். அதில் வந்து மெயின் கேரக்டர் பண்ணியிருக்கிறது 3 பேர், மகி, கமலி, விவேகா சுவாதி. ப்ரொடியூசர் வந்து அப்பா அம்மா, பிரசாத், மாலதி. இந்த ஃபியூச்சர் ஃபிலிம் எடுத்தது வந்து ஒரு ஸ்கூல் சப்ஜெக்ட் மாதிரி எடுத்திருக்கோம். 1 ரூபி வச்சு பேரண்ட்ஸ் ஹெல்ப்போடு ஒரு பொண்ணு படிக்குமா, அதுதான் இந்த சப்ஜெக்ட்டு. அந்த பொண்ணு வந்து ரொம்ப நாளாக ஸ்கூல் வரல. அதுக்கு அவங்க 4 பேர் ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, அதுதான் இந்த சப்ஜெக்ட். இப்போ எதுக்காக இந்த படம் பண்ணியிருக்கீங்க? அதாவது உங்களுக்கு சினிமா துறையில் எப்படி ஆர்வம் வந்துச்சு? இந்த படம் எடுக்கிறதுக்கான காரணம் என்ன? அப்பா வந்து ரகடுன்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்திருக்காங்க. நான் அப்பா கூட நிறைய இடத்துக்கு போவேன். அப்பாவோட படமே வந்து எதுவுமே ரிலீஸ் ஆகலை. அதனால வந்து எனக்கும் ஆசை வந்துச்சு. நான் இந்த ஒரு லைன் எடுத்தேன். இது வந்து ரியலாக நடந்தது. என் தங்கச்சிக்கு அவங்க அப்பா அம்மா வந்து பிரிஞ்சுட்டாங்க. அந்த ஃப்ரெண்டு ஸ்கூலுக்கு வரல. இந்த ரியலாக நடந்ததை நான் ஒரு ஸ்டோரியாக சொன்னேன். கொஞ்சம் பெருசாக லென்த் பண்ணி நாங்கள் ரெடி பண்ணி ஒரு படமாக எடுத்துட்டோம். உங்களுக்கு வந்து சப்போர்ட்லாம் எப்படி கிடைச்சது? அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் எப்படி இருந்தீங்க? எங்கெங்கெல்லாம் ஷூட்டிங் பண்ணீங்க? திண்டுக்கல், தம்பம்பட்டி, சேலம் 3 இடத்துல ஷூட்டிங்ஸ் பண்ணணும். ஃபுல் ஹெல்ப்புமே எனக்கு அப்பா தான் பண்ணாங்க. 2 இயர்ஸாக எனக்கு எஜுகேஷன் அப்பா தான். இந்த மாதிரி தான் பண்ணணும், இந்த கேமரா யூஸ் பண்ணி தான் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஃபுல் எஜுகேஷனுமே எங்கள் அப்பா தான் கொடுத்தாங்க. அதை வச்சு நான் ஃபுல் படமுமே நான் எடுத்து முடிச்சிட்டேன். எடிட்டிங்லேருந்து எல்லாமே முடித்து சென்சார் ஆக்டிவேட் வரைக்கும் எல்லாமே பண்ணிட்டோம். இப்போ இந்த வயசில் அந்த ஆர்வம் எப்படி வந்துச்சு? அதான் எனக்கு வந்து படம் எடுக்கணும்னு ரொம்ப நாள் இருந்தது. அப்போ கேட்டேன். எனக்கு ஏஜ் அப்போ கம்மி, எனக்கு அவ்வளோ நாலேஜ் இல்லை. இப்போ எனக்கு கரெக்டான ஏஜ், கரெக்டான இது. அதனால நான் இப்போ வந்து படம் எடுத்து முடிச்சிட்டேன். ஃபியூச்சரில் என்ன பண்ணுறீங்க? டைரக்ஷன் தான் அப்பா கூட. இதனால படிப்பும் பண்ணிட்டு இதையும் பண்ணுறதுக்கு சிரமமாக இருக்கா, இல்லை எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க? இல்லை, ஹேண்டில் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு 1 வீக்காக நான் வந்து எஜுகேஷன் விட்டுட்டு அந்த படத்துக்கானது. அதுக்கப்புறம் திருப்பி நான் எக்ஸாம்லாம் போய் எழுதிட்டு வந்துட்டு இப்போ வந்து எஜுகேஷன் பார்த்துட்டு இருக்கேன்.
படம் ஃபினிஷ்ட் ஆயிடுச்சு, ரிலீஸ்க்கு போகுது. அதனால் இப்போ நான் எஜுகேஷன் பார்க்குறேன். நாங்கள் வந்து சிஎம் பார்த்து அவங்கள்ட்ட ஒரு உதவி கேட்கணும். ஏன்னா இந்த படம் ரிலீஸ் பண்ணால் யாருமே எங்களுக்கு வந்து கொடுக்கல. எல்லாருமே கடைசி நேரத்தில் விட்டுட்டு போயிட்டாங்க. எவ்வளோ நாள் எங்கள் கூட இருந்தாங்க, எல்லாமே பண்ணாங்க. கடைசி இந்த ரிலீஸ்க்கு வந்து எங்களை எல்லாத்தையுமே விட்டுட்டு போயிட்டாங்க. எடிட்டிங்லேருந்து எல்லாமே லாஸ் ஆயிடுச்சு. எவ்வளோவா கஷ்டப்பட்டு எடுத்தோம், எல்லாமே லாஸ் ஆகி இப்போ ஒரு வழியாக வந்து ஃபுல்லாக எடுத்து முடிச்சிட்டோம். இப்போ சிஎம் பார்த்து நாங்கள் பேசினோன்னா படம் ரிலீஸ் ஆகும். உங்களுக்கு ஏதாச்சும் வாழ்த்துக்கள் யாராச்சும் தெரிவிச்சாங்க? பாண்டிச்சேரி சிஎம் இது பண்ணாங்க. திருமாவட்டர் அவர் தெரிவித்தார். நான் டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கேன். ஒரு 4 படம் ஒர்க் பண்ணியிருக்கேன். இந்த ஐடியா வந்து பார்த்திங்கன்னா பாப்பா பிறந்து ஒரு 2-3 வருஷத்துலேயே எனக்கு வந்த ஐடியா தான். நான் நிறைய சாதனைகள் பண்ணணும்னு ஆசை, அது என்னோட ஆசை. பட் என்னால் அது வந்து ஃபுல்ஃபில்லாக பண்ண முடியல, பண்ணக்கூடிய சூழ்நிலை இன்னும் அமையலை. இப்போ தான் வந்து அமைஞ்சிட்டே இருக்குது. சரி, என் குழந்தைங்களை வச்சு என்னால் என்ன பண்ண முடியும்னு நான் யோசித்தப்போ தான் வந்து எனக்கு இந்த ஒரு ஐடியா வந்தது. ஒரு ரொம்ப சின்ன வயசுலேயே வந்து ஒரு பொண்ணு வந்து டைரக்ஷன் பண்ணுது அப்படிங்கிறது வந்து உலக அளவில் பேசப்படக்கூடிய ஒரு விஷயம். இந்த விஷயத்த வந்து நம்ம பண்ணணும் அப்படிங்கிறதுனால என் பொண்ணு இப்போ கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிக்கிறாள். கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற பொண்ணு வந்து இவ்வளோ ஒரு விஷயத்த பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து ரொம்ப பெருசாக பேசணும், நம்ம வெளி உலகத்துக்கு தெரியணும். கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து படிக்கிற பொண்ணுங்களால இதெல்லாம் பண்ண முடியும் அப்படிங்கிறத வந்து நம்ம காட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து நாங்கள் இந்த படத்தையே முழுக்க எடுத்தோம். இது ஒரு அவேர்னஸ் ஃபிலிம் மாதிரி தான். இது கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற குழந்தைங்களுக்காக தான் முழுக்க எடுக்குது. சின்ன குழந்தைங்க எல்லாருமே இந்த படத்தை மெயினாக பார்க்கணும். ஆக்சுவலாக வந்து இந்த படம் வந்து ஆக்சுவலாக குழந்தைங்களுக்காகவே முழுக்க பண்ணப்பட்டதுனால குழந்தைங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தாலும் சரி, ப்ரைவேட் ஸ்கூலில் படித்தாலும் சரி, எல்லாருமே வந்து இந்த படத்தை வந்து தேட்டரில் பார்க்கணும் அப்படிங்கிறது எங்களோட முழுமையான கோரிக்கையாக நாங்கள் இந்த படத்தில் நாங்கள் உங்களுக்கு வைக்கிறோம், மக்களுக்கு வைக்கிறோம். இன்னொரு சின்ன, இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுல கொஞ்சம் சிக்கல்கள் எங்களுக்கு போயிட்டுருக்கு. இது வந்து சீக்கிரமாக முடியணும், சீக்கிரம் ரிலீஸ் ஆகணும். அதுக்காக வந்து நான் தமிழக அரசாங்கத்துக்கு வேண்டுகோள் வைக்கிறது என்ன அப்படின்னா, சிஎம் சாரையும் நான் பார்க்கணும், அன்பில் மகேஷ் சாரையும் பார்க்கணும். ஏன்னா என் பொண்ணு கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற பொண்ணு. இது வந்து ஒரு அங்கீகாரம் கிடைக்காம எங்களுக்கு இருக்குது. அந்த அங்கீகாரம் கிடைக்கணும் அப்படின்னா இது வந்து அரசாங்கத்து மூலிமா தான் கிடைக்கும் அப்படிங்கிறது எங்களோட நம்பிக்கை. இது வந்து சீக்கிரமாக ரிலீஸ் ஆகணும் அப்படின்னா சிஎம் சாரு, அன்பில் மகேஷ் சாருக்கு அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னாலே, அவங்க என்னன்னு கேட்டாங்க, என்ன பார்த்தாங்க அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்காக படம் ரிலீஸ் ஆகிடும். அதுக்காக நாங்கள் இப்போ முயற்சி பண்ணிகிட்ருக்கோம். என் பேர் பிரசாத். இந்த படத்துக்கு ப்ரொடியூசர் நாங்கள் தான்.